காக்கா மாதிரி கத்திக்கிட்டே இரு, நான் கருடம் மாதிரி பறந்து போயிடுவேன்னு சொல்ற ராசி விருச்சிக ராசி. இருந்தாலும் ஒரு உறவு பிரியறது அப்படிங்கிறது ஒரு வலி தானே சார். இந்த பிரிவை அவங்க எப்படி ஏத்துக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியில வராங்க? நிச்சயமா. அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த சந்திர பகவான் வந்து அந்த ராசி மேல நீச்சம் படுகிறார் இல்லையா? ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச பங்க ராஜயோகம் அப்படின்ற அமைப்பு, அல்லது அந்த ராசியை குரு போன்ற சுபகிரகங்கள் பார்ப்பது, ராசியாதிபதி நின்ற ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நவாம்சத்தில் நல்ல நிலையில் இருப்பது, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் பிரிவை வந்து ஈஸியாக விருச்சிக ராசிக்காரர்களால் கடந்துட முடியும். அதே நேரத்தில் இந்த ராசி மேலே இருக்கக்கூடிய சந்திர பகவானோட ராகு கேதுக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கிரகங்கள் சேர்ந்து இணைந்து சனி பகவானுடைய பார்வை சந்திரன் மேல் பட்டு, அல்லது சனி சந்திரன் இணைவு ராசி மேலேயே ஏற்பட்டு, சனி பகவானுடைய அந்த அமைப்புகளுடைய நிலை வந்து இவர்களுக்கு எங்கேயாவது பாதகமான இடத்துல விருச்சகத்திற்கு லக்கணத்தின் அடிப்படையில் இருந்தால் அந்த பிரிவுல இருந்து விருச்சக ராசிக்காரர்கள் வெளியில் வருவதற்கு ரொம்ப நேரம் எடுக்கும். விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாலே அப்சர்வ் பண்ணுற ராசிங்க, ரொம்ப கவனிப்பாங்க. எதை? தன்னுடைய மைண்டை, என்ன பேசணும், என்ன நடந்தது, அந்த நிகழ்வுகள் அப்படியே வந்து இவர்களுக்கு சிசிடிவி கேமரா மாதிரி உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் தனக்குள் ஏற்பட்ட பிரிவை பாதிப்பை உணர்ந்து கொள்வதற்கு அமைதி, அவ்வளவு கோபக்கார ராசின்னு சொல்கிறோம்ல, அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு கூட இவங்களுக்கு மனசாட்சி வராது. உட்காந்து யோசிப்பாங்க, இந்த பிரிவு ஏன் நடந்தது, இதிலிருந்து எப்படி வெளியில் வரலான்னு முயற்சிப்பாங்க. யோசிச்சோன்னே வெளியில் வருவதற்கு சந்திரன் விடுவாரா? நீசமானதே உங்கள் மனசை காயப்படுத்துறதுக்கு தானே. அப்போ அந்த மனக்காயத்திலிருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு படியாக தாங்க வெளியில் வர முடியும்.